அதாவது இன்றைக்கு 28/5 ஒத்திவைக்கப்பட்ட வாய்தாவானது தலைமை குற்றவியல் நடுவர் மன்றத்தில் இன்னைக்கு நேர் நின்றது. அதன் அடிப்படையில் அரசு தரப்பு வழக்கறிஞரானவர் அவர் தரப்பு வாதத்தை முன்வைத்தார். அதில் எஃப்ஐஆர் புக்கு நாங்கள் மெயின்டைன் செய்யலை. நம்ம கேட்டது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் புக், ஜென்ரல் டைரி, ஃபார்ம் 91 அண்ட் தென் கால்டேல் ரெக்கார்டு, ஐபிடிஆர், திறக்கப்படாத சிசிடிவி ஃபுட்டேஜோடைய 26 சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் திறக்கப்படலை. அதை நம்ம கேட்டிருந்தோம். அதை மெமோவாக கேட்டிருந்தோம். மற்ற ரெண்டுமே 91 சிஆர்பிசி பெட்டிஷனாக கேட்டிருந்தோம். அதன் பொருட்டு கடந்த 14/5 போது மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் அவர் நம்ம தரப்பு வாதத்தை முன்வைத்தார். அதை கேட்டுக்கொண்ட நீதிமன்ற நடுவர் அவர்கள் அரசு தரப்பு வாதத்துக்காக இன்னைக்கு வாய்தாவானது ஒத்திவைக்கப்பட்டது. இன்றைய தினத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் எஃப்ஐஆர் புக்கு நாங்கள் மெயின்டைனே பண்ணலை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜிடி பொறுத்த மட்டும் அவர் அது நாட் சீசராக இருக்குது. அதனால தான் நம்ம 91 சிஆர்பிசியில் கேட்டிருக்கோம். அதையும் அவர் நாங்கள் ஜிடி பற்றி அவர் எதுவும் சொல்லலை. அண்ட் தென் சிசிடிவி பற்றி அவர் முறையான பதில் எதுவும் கொடுக்கல. இதில் நீதிமன்ற நடுவர் மாண்புமிகு குற்றவியல் தலைமை நீதிமன்ற நடுவர் அவர்கள் நீங்கள் ப்ராப்பரான, அதாவது முறையான ஒரு பதிலை கொடுங்க. இது ஒரு முறையற்ற பதிலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் தரப்பு, அதாவது நம் தரப்பு ஒரு முறையான மனுவை தாக்கல் செஞ்சுருக்கிறதுன்றதை அவரே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை கூறும்போது கூட அவங்க ஒரு முறையான டெக்னிக்கல் கிரவுண்டெல்லாம் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. இதனால் ஓப்பன் ஆகலைன்றதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஏற்றாற் போல், அவங்க மனுவுக்கு ஏற்றாற் போல் நீங்களும் ஒரு முறையான பதிலை தாக்கல் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு எதனா ஒரு வல்லுநர்களோட உதவி தேவைப்பட்டாலும் கூட அந்த வல்லுநர்களையும் கூட நீங்கள் அழைச்சிட்டு பதில் கூற வைங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. கால்டேல் ரெக்கார்டு, ஐபிடிஆர் பொறுத்த மட்டும் அவங்க கொடுத்ததாக அரசு தரப்பு கொடுத்துட்டாங்க. கால்டேல் ரெக்கார்டு நாங்கள் இவங்க கேட்ட 14 நம்பர் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தரப்பில் வச்ச வாதம் என்னென்னா, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தகவலாகப்பட்டது 18/7/2022 தான் கொடுத்துருக்குறாங்க. நாம் கேட்குறது முன்தேதியிட்டு கேட்குறோம். சம்பவம் நடந்த முன்தேதியிலிருந்து. ஏன்னா அக்கரன்ஸ் சீன், அந்த சம்பவம் நடந்த 13/7 அன்றைய தினத்துலேருந்து நம்மளுக்கு கிடைச்சாதான் நம்ம போலீஸ் சொல்கிறதுக்கும் நம்மளுக்கும் கோஆர்பரேட் பண்ணி பார்க்க முடியுன்றதுனால நாம் அந்த தரப்பு ஆவணங்களை கேட்டிருக்கிறோம். இதையெல்லாம் கேட்டறிந்த கற்றறிந்த நீதிபதி அவர்கள், நீதிமன்ற நடுவர் அவர்கள் வழக்கை 19/6க்கு ஒத்தி வைத்திருக்கிறார். அன்றைய தினத்தில் முறையான பதில்களோடும் வல்லுநர்களோடும் பதில் தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நீதிமன்ற நடுவரும் அதை தான் எதிர்பார்க்கிறார்.